4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் படத்துல வர மாதிரி ஒரு அழகான கிராமத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன். எந்த கேஸும் வராததால போலீஸ் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ண போனாங்க. 5000 ஆடுகளை வச்சு வளர்த்துட்டு இருக்க கான்ஸ்டபிளுக்கு சொந்த ஊர்லயே போலீஸ் வேலை, ஆடுகளை வளர்க்குறதுன்னு ரெண்டையும் மெயின்டைன் பண்ணணும்னு பாக்குறாப்புல. எப்படியாச்சும் போலீஸ் ஸ்டேஷனை காப்பாற்ற காசுக்கு கேஸ் வாங்குறவங்களையாச்சும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனை தக்க வச்சுக்க பிளான் பண்றாப்புல. கரெக்டா அதே நேரத்துல ஒருத்தனோட தலை மட்டும் கிடைக்குது. கூடவே 2 லட்சம் பணமும் ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டர்ல இந்த தலையை அடக்கம் பண்றவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு எழுதிருக்கு. வேற எந்த டீட்டெயிலுமே இல்லை. பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல இருந்த அந்த தலையை யாருக்கும் தெரியாம கமுக்கமா தன்னோட லிமிட்ல கொண்டு வந்து வச்சிருக்காரு அந்த கான்ஸ்டபிள். இந்த கான்ஸ்டபிளோட ஒய்ஃப் கேரக்டர்ல தான் பிக் பாஸ் பாரு நடிச்சிருக்காங்க. சாரி வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஒய்ஃப் கேரக்டரே பாருக்கு நேச்சுரலா வரக்கூடிய குணாதிசயங்களை வச்சுதான் எழுதியிருக்காங்க டைரக்டர். அதனாலதான் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றேன். இந்த தலையோட மீதி உடல் எங்க? எப்படி இந்த ஆளு சிரிச்சுட்டு செத்து போயிருப்பான்? இந்த கொலையை யார் எதுக்காக பண்ணாங்கன்னு தேடி போற ஸ்டோரி தான் இந்த முத்து என்கிற காட்டான். அப்படியே தேடி போகும்போது இந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்காம இந்த தலைக்கு சொந்தக்காரன் பண்ண கொலைகளையும் அதை சுற்றி நடக்கிற சம்பவங்களையும் நல்ல கட்டமைச்சு நமக்கு காமிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவரை சுற்றி இருக்க எல்லாருமே அவங்க கேரக்டருக்கு அழகாக சூட் ஆயிருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்க இந்த வெப் சீரிஸ் 10 எபிசோட் இருக்கு. எல்லாமே 30 மினிட்ஸ்க்கும் கம்மியான டைம்ல தான் இருக்கு. ஸோ ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை தான் இது கொடுக்குது. டைம் இருக்கவங்க செக் பண்ணுங்க, ஓகேவா இருக்கு. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேவ் பண்ணி நிறைய மூவி பார்க்குறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அடுத்த மூவி சஜஷனில் சந்திப்போம். டடா.